வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்ப பத்தி தான் பேச போறோம். நம் முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இத கொடுக்காதே, அத தரவே தராதுன்னு சில விஷயங்கள சொல்லி கேட்டிருப்போம். அப்போ அதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைச்சு நாம கடந்து போயிருப்போம். ஆனா உண்மையில் அந்த பொருட்களை கொடுப்பது நம் வீட்டின் நேர்மறை ஆற்றல பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நம் வீட்டில் செல்வத்தையும் அமைதியையும் நிலைக்க வைக்க நாம யாரிடமும் கொடுக்கக்கூடாத 10 பொருட்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள ரகசியங்களைப் பற்றி விளக்கமாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். முதலில் துடைப்பம். துடைப்பம் வெறும் கருவி அல்ல, அது வீட்டின் லட்சுமி கடாட்சம். அது அசுத்தத்தை வெளியேற்றி வீட்டை தூய்மையாக வைத்திருக்கிறது. துடைப்பத்தை மற்றவர்களுக்கு இரவல் கொடுப்பது மகாலட்சுமியை வாசலுக்கு வெளியே அனுப்புவதற்குச் சமம். அதேபோல உப்பு. உப்பை சமையலுக்கு பயன்படுத்தும் பொருளாக மட்டும் பார்க்காதீர்கள். உப்பு என்பது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. வாஸ்து சாஸ்திரப்படி உப்பை கடனாக கொடுப்பது நம் வீட்டில் இருக்கும் மகிழ்ச்சியை தாரை வார்க்கிறது போலாகும். ஒருவேளை யாராவது கேட்டால் அதை தானமாகவே கொடுத்து விடுங்கள், கடனாக கொடுக்காதீர்கள். அடுத்து ஊசி நூல் மற்றும் கத்தரிக்கோல். இவை கூர்மையானவை. நம் முன்னோர்கள் கூர்மையான பொருட்களை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு நேரடியாக கையில கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வார்க. ஒரு மேஜை மேல் வச்சுதான் வாங்கணும். இது ஏன் தெரியுமா? கத்தி அல்லது ஊசியை பிறருக்கு கடனாக கொடுப்பது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். ஒற்றுமையாக இருக்க வேண்டிய குடும்பத்துல தேவையில்லாத சண்டைகள் வர இது ஒரு காரணமாக அமையும். இது ஒரு எனர்ஜி பிளாக் போல செயல்படும். மூன்றாவதாக சீப்பு, கைக்குட்டை மற்றும் காலணிகள். இதெல்லாம் ஏன் முக்கியம்? இவையெல்லாம் நம்முடைய உடலோடு நேரடியாக தொடர்புடையவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட அதிர்வலைகள் உண்டு. சீப்பு மூலமாகவோ அல்லது கைக்குட்டை மூலமாகவோ நம்முடைய அந்த அதிர்வுகள் மற்றவர்களுக்கு மாற வாய்ப்புண்டு. இது அறிவியல் ரீதியாகவும் ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டாக்கும். அதேபோல காலணிகள் நம் கர்ம வினைகளோடும் தொடர்புடையவை என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களின் காலணிகளை அணிவது அல்லது நம்முடையதைத் தருவது மற்றவர்களின் கஷ்டத்தை நம்மீது ஏற்றிக்கொள்வதற்குச் சமம். நான்காவதாக பூஜை அறை விளக்கு மற்றும் பூஜை பாத்திரங்கள். இது மிகவும் முக்கியமானது. தினமும் இறைவனை வணங்கும் ஒரு பொருளை மற்றவர்கள் பயன்படுத்தும் போது அதன் புனிதத்தன்மை மாறக்கூடும். விளக்கு என்பது ஞானத்தின் அடையாளம். அதை மற்றவர்களுக்கு தரும்போது நம்முடைய வீட்டின் ஆன்மீக பலம் குறையக்கூடும். அதேபோல் வாட்ச் அல்லது கடிகாரம். இது காலத்தின் குறியீடு. நம்முடைய நல்ல நேரம் மற்றவர்களுக்கு சென்று விடுமோ என்ற ஐதீகத்தில் கடிகாரத்தை இரவல் கொடுப்பதை தவிர்க்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதெல்லாம் சும்மா பயமுறுத்துற மாதிரி இல்லையா என்று. நண்பர்களே, இங்கே கவனித்தீர்களா? இந்த எல்லா பொருட்களுமே நம்முடைய தனிப்பட்ட பயன்பாட்டில் இருப்பவை. இவற்றை மற்றவர்களிடம் பகிரும்போது நம்முடைய ஒழுக்கம், தூய்மை மற்றும் நம்முடைய தனிப்பட்ட இடத்தை நாம இழக்கிறோம். இவை எல்லாமே நம்முடைய மன அமைதியை குலைக்கக்கூடிய விஷயங்கள். உங்கள் பொருளை நீங்களே பாதுகாப்பாக வைத்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும். அதுவே உங்களை லட்சுமி கடாட்சம் பொருந்தியவராக மாற்றும். நண்பர்களே, இந்த விஷயங்களை வெறும் மூட நம்பிக்கையாக பார்க்காமல் நம் வாழ்வியல் முறையை சீரமைக்கும் ஒரு வழியாக பாருங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததா? நீங்க இதுல எதையெல்லாம் கடைபிடிக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.